ஜாவா சீரீஸ்ல இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கன்ஸ்ட்ரக்டர் செயினிங் இன் ஜாவா. இந்த வீடியோல நம்ம கன்ஸ்ட்ரக்டர் செயினிங்னா என்னன்னு பார்க்க போறோம். அதுக்கான சாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்க போறோம். இந்த கன்ஸ்ட்ரக்டர் செயினிங் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமான 3 கான்செப்ட் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும். ஒன்று வந்து கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, மெத்தட் ஓவர்லோடிங்னா என்ன, இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன. இந்த 3 டாபிக் பத்தி நம்ம ஏற்கனவே பழைய வீடியோஸ்ல பார்த்துருக்கோம். அதை பத்தி இப்போ ஷார்ட்டா நம்ம ஓவர்வியூ பண்ணிக்கலாம். முதல்ல கன்ஸ்ட்ரக்டர்னா என்னன்னு பார்த்துக்கலாம். கன்ஸ்ட்ரக்டர்ன்றது ஒரு மெத்தடு. அந்த மெத்தடோட நேமும் கிளாஸ் நேமும் உங்களுக்கு சேமா இருக்கும். அந்த கன்ஸ்ட்ரக்டரை நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட்டா கால் பண்ணக்கூடாது. தானா நம்ம வந்து கோடிங் எழுதி கால் பண்ணக்கூடாது. அது வந்து ஆட்டோமேட்டிக்கா தான் கால் ஆகும். எப்போன்னா ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்கா கால் ஆகும். எதுக்காக கன்ஸ்ட்ரக்டரை யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியபிளுக்கு இனிஷியல் வேல்யூஸ் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்றோம். ஸோ இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டர்ல இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ். அதே மாதிரி மெத்தட் ஓவர்லோடிங் பத்தி போன வீடியோல பார்த்தோம். மெத்தட் ஓவர்லோடிங்னா உங்களுக்கு முதல்ல என்ன தெரியணும்னா மோர் தென் ஒன் மெத்தட் இருக்கணும்னு தெரியணும். ஸோ சிங்கிள் மெத்தட் மட்டும் வச்சுக்கிட்டு மெத்தட் ஓவர்லோடிங் பண்ண முடியாது. ஸோ மோர் தேன் ஒன் மெத்தட் இருக்கணும். அதனுடைய மெத்தட் நேம்ஸ் வந்து உங்களுக்கு என்னவா இருக்கணும்னா சேமா இருக்கும். ஸோ நிறைய மெத்தட்ஸ் ஒரே நேம்ல இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து மெத்தட் ஓவர்லோடிங். அதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேராமீட்டர்ஸ்ல வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் மெத்தட் ஓவர்லோடிங்னு ப்ரீவியஸ் வீடியோல நம்ம பார்த்தோம். அடுத்தது இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ்ன்றது ஒரு புதுசா ஒரு கிரியேட் பண்ற கிளாஸ் வந்து ஏற்கனவே இருக்கிற கிளாஸ் பேஸ் கிளாஸை வச்சு டெரைவ் பண்ணி உருவாக்குற அந்த கான்செப்ட் பேர் தான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ். இந்த இன்ஹெரிட்டன்ஸ்ல டெரைவ்டு கிளாஸ் வந்து பேஸ் கிளாஸ் உடைய மெத்தட்ஸையும் ஆக்சஸ் பண்ண முடியுன்றது இதுல இருக்கிற ஃபண்டமெண்டல் கான்செப்ட். ஸோ நம்ம இப்போ ஒரு சிம்பிளான ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் மாடல் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். இதுல வந்து ஏன்ற கிளாஸ்ல நான் என்ன பண்றேன், ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்றேன். அதே மாதிரி பின்ற கிளாஸ்க்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்றேன். இப்போ வந்து ஒரு மெயின் கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து என்ன பண்றேன், பின்ற கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். அப்போ எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இந்த மெத்தட் வந்து ஆட்டோமேட்டிக்கா கால் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்றேன், இந்த பிக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு தெரியும், இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கால் ஆகும். அப்படி கால் ஆகும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனுடைய பேஸ் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டரையும் ஆட்டோமேட்டிக்கா கால் பண்ணிடும். ஸோ இதை தான் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டர் செயினிங்னு சொல்றோம். இதை வந்து ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ல நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஏன்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். தென் அதுல வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் எழுதியிருக்கேன். அந்த கன்ஸ்ட்ரக்டர்ல இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆயிடுச்சுன்னு தெரியறதுக்காக ஒரு கிளாஸ் ஏ கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற ஒரு மெசேஜை வந்து நான் இதுல டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அடுத்தது பின்னு ஒரு கிளாஸ் எழுதணும். ஸோ நான் என்ன பண்ணிடுறேன், இதை காப்பி பண்ணி அப்படியே யூஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த கிளாஸ் வந்து பி, இதுக்கான கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இந்த மெசேஜ் டிஃபர் ஆகிறதுக்காக கிளாஸ் பி கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற ஒரு மெசேஜை நான் இங்கே த்ரோ பண்றேன். ஸோ இப்போ பின்ற கிளாஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த பின்றது டெரைவ்டு கிளாஸா இருக்கணும், ஏன்றது பேஸ் கிளாஸா இருக்கணும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்னா எக்ஸ்டென்ஸ் ஏ அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த டயக்ராம் படி நம்ம என்ன பண்ணிட்டோம், கிளாஸ் ப்ரோக்ராம் வந்து நம்ம எழுதிட்டோம். இப்போ மெயின் மெத்தட்ல வந்து இந்த பின்ற கிளாஸ்க்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணா உங்களுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய பேஸ் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் உங்களுக்கு என்ன ஆகும், கால் ஆகும். ஸோ இதை நம்ம ரன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ உங்களுக்கு ஏன்ற கன்ஸ்ட்ரக்டரும் உங்களுக்கு என்ன ஆகுது, அவுட்புட்ல டிஸ்பிளே ஆகுது. பின்ற கன்ஸ்ட்ரக்டரும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டிஸ்பிளே ஆகுது. ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்டர்ல இருந்து இன்னொரு கன்ஸ்ட்ரக்டருக்கு என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா இந்த காலிங் ஆப்ரேஷன் வந்து நடக்குது. ஸோ இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் செயினிங். ஒரு கன்ஸ்ட்ரக்டர்ல இருந்து இன்னொரு கன்ஸ்ட்ரக்டருக்கு அந்த கால் பண்ற அந்த ப்ராசஸ் தான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் செயினிங். இந்த மெத்தட்ல வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காவே வந்து இந்த டெரைவ்டு கிளாஸ்ல இருந்து பேஸ் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு கால் ஆயிருக்கு. ஸோ இப்போ கன்ஸ்ட்ரக்டர் செயினிங்னா வந்து என்ன டெஃபினேஷன் சொல்லலாம் அப்படின்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். காலிங் ஒன் கன்ஸ்ட்ரக்டர் வித் ஹெல்ப் ஆஃப் அனதர் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம்ல என்ன பண்ணியிருந்தோம்னா இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல இருந்து ஆட்டோமேட்டிக்காவே இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் உங்களுக்கு இருந்து கால் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் செயினிங்கான டெஃபினேஷன். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர் செயினை நம்ம 2 விதமா நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஒன்று வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வேற கிளாஸ்ல இருந்து கால் பண்ணலாம், அல்லது சேம் கிளாஸ்ல இருக்க டிஃப்ரெண்ட் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் நம்ம கால் பண்ண முடியும். வெவ்வேறு கிளாஸ்ல இருக்க கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்றதுக்கு இந்த சூப்பர் திஸ் அப்படின்ற கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ற இந்த மெத்தட்ல பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, டெரைவ்டு கிளாஸ் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது அது பேஸ் கிளாஸ் உங்களுக்கு என்ன பண்ணிடுச்சு, கால் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்ற கான்செப்ட் பார்த்தோம்.
இப்போ இந்த மாதிரி இன்ஹெரிட்டன்ஸ்ல இருக்கும்போது மெத்தட் ஓவர்லோடிங் இருக்கிறதா ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. இப்போ நான் வந்து இன்னொரு மெத்தடை வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். தட் இஸ் இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அதாவது இப்போ நம்ம வந்து மெத்தட் ஓவர்லோடிங்கிறது சேம் நேம்ல வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கணும்னு அர்த்தம். இப்போ கன்ஸ்ட்ரக்டர்ன்றது ஒரு மெத்தட் தான். ஸோ அதையும் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஓவர்லோட் பண்ண முடியும். பட் அந்த ஆர்குமெண்ட்ஸ்ல நம்ம என்ன பண்ணலாம், டிஃபர் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல எக்ஸ் அப்படின்ற ஆர்குமெண்ட்டை நான் வந்து இங்க டிஸ்பிளே பண்றேன். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸை வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே பண்றேன். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு இந்த வேல்யூவை வந்து சேர்த்து உங்களுக்கு என்ன பண்ணும், டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதே மாதிரி நான் வந்து இந்த கிளாஸ் பிக்கு நான் வந்து மெத்தட் ஓவர்லோடிங் பண்ணிக்கிறேன், அதாவது கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் பண்ணிக்கிறேன். ஸோ கிளாஸ் பி மெத்தட் வந்து ஒரு வேல்யூவை டிஸ்பிளே பண்ணும். ஸோ இந்த கிளாஸ் ஏவை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு, தட் இஸ் ரெண்டு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு, ஒரே நேம்ல இருக்கிறதால அது எல்லாமே கிளாஸ் நேம்ல இருக்கிறதால இது வந்து மெத்தட் ஓவர்லோடிங், அதாவது கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் சொல்லலாம். ஆர்குமெண்ட் வைஸா நம்ம என்ன பண்ணிருக்கோம், அதை டிஃபர் பண்ணி வச்சிருக்கோம். அதே மாதிரி தான் இந்த கிளாஸ். இப்போ நான் இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன், அப்போ உங்களுக்கு எந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுதுன்னு பாருங்க. இப்போ இதை நான் எதுவும் கம்பைல் பண்ணி ரன் பண்றேன். ஸோ இது எம்டி ஆர்குமெண்ட் இருக்கிறதால உங்களுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும், இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். அதே சமயம் அதனுடைய பேஸ் கிளாஸ்ல இருக்கிற இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். ஸோ இந்த அவுட்புட் பாருங்க, ஏ கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் பி கன்ஸ்ட்ரக்டர். இப்போ நான் வந்து இதுல ஒரு வேல்யூ கொடுக்க போறேன், 10 அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இப்போ 10ன்ற வேல்யூ கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கன்ஸ்ட்ரக்டர்ல உங்களுக்கு 10 இருக்கிறதால இந்த கன்ஸ்ட்ரக்டர் தான் உங்களுக்கு கால் ஆகும். அப்போ இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகும். பட் அதுக்கு முன்னாடி பேஸ் கிளாஸ்ல இருக்கிற இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதை ரன் பண்றேன். இப்போ அவுட்புட் வந்துருச்சு. இந்த அவுட்புட்ல பாத்தீங்கன்னா பேஸ் கிளாஸ்ல இருக்க கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆயிருக்கு, தென் டெரைவ்டு கிளாஸ்ல இந்த 10ன்ற டிஸ்பிளே ஆகிற கன்ஸ்ட்ரக்டர் உங்களுக்கு கால் ஆயிருக்கு. ஸோ இப்போ எனக்கு இது வந்து ஆட்டோமேட்டிக்கா கால் ஆகுது. நான் வந்து எக்ஸ்பிளிசிட்டா வந்து அந்த பர்டிகுலர் கன்ஸ்ட்ரக்டரை என்னால என்ன பண்ண முடியும், கால் பண்ண முடியும். இப்போ சூப்பர் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி என்னால என்ன பண்ண முடியும்னா ஒரு பர்டிகுலர் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ண முடியும். இப்போ எனக்கு இந்த அவுட்புட்ல வந்து இந்த கிளாஸ் ஏ கன்ஸ்ட்ரக்டர், அதாவது இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் தான் வந்து எனக்கு என்ன இருக்கு, கால் ஆயிருக்கு. இந்த பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் வந்து எனக்கு கால் ஆகல, அதாவது ஒரு ஆர்குமெண்ட் இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆகல. அது மாதிரி கால் ஆகணும்னா நாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சூப்பர் அப்படின்ற கீவேர்டை நாங்க யூஸ் பண்ணலாம். ஸோ சூப்பர்ன்ற கீவேர்ட்ல இந்த ஆர்குமெண்ட்டை நான் வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பேஸ் கிளாஸ்ல இருக்க கன்ஸ்ட்ரக்டர், அதுல எந்த கன்ஸ்ட்ரக்டர்ல இருந்து இந்த சிங்கிள் ஆர்குமெண்ட் இருக்கோ அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன ஆகும், அந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், கால் ஆகும். ஸோ இதுக்கு முன்னாடி நமக்கு என்ன வந்துச்சுன்னா இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் தான், தட் இஸ் இந்த எம்டியா இருக்கிற ஆர்குமெண்ட்ல இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர் தான் கால் ஆச்சு. இப்போ இந்த சூப்பர்ன்ற கீவேர்டை நம்ம யூஸ் பண்றது மூலமா பேஸ் கிளாஸ்ல இருக்கிற அந்த பர்டிகுலர் கன்ஸ்ட்ரக்டரை நம்மளால என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு பேஸ் கிளாஸ்ல இருக்க கன்ஸ்ட்ரக்டர் வந்து இந்த கால் ஆயிருக்கு, அதே மாதிரி டெரைவ்டு கிளாஸ்ல இருக்க இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆயிருக்கு. ஸோ நம்ம இந்த சூப்பர்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் ஆர்குமெண்ட் கொடுக்கறது மூலமா இந்த ரெண்டு கன்ஸ்ட்ரக்டர்ல எந்த கன்ஸ்ட்ரக்டரை நம்ம கால் பண்ணலாம் அப்படின்றத நம்மளால என்ன பண்ண முடியும், டிசைட் பண்ண முடியும். அதே மாதிரி திஸ்ன்ற கீவேர்டை நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன். நான் இந்த இடத்துல திஸ் அப்படின்ற கீவேர்டு நான் இந்த இடத்துல போடுறேன். இந்த இடத்துல ஒரு 55 அப்படின்ற மாதிரி ஒரு வேல்யூ தரும். இப்போ என்னுடைய மெயின் கிளாஸ்ல வந்து இந்த பிக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். இதுல எந்த ஆர்குமெண்ட்டுமே கொடுக்கல. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆகும். இது வந்து உங்களுக்கு என்ன பண்ணீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணோம். அப்போ இதுல வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், திஸ் 55 அப்படின்னு சொல்லியிருக்கோம். திஸ்ன்றது சேம் கிளாஸ், கரண்ட் கிளாஸ் அர்த்தம். இப்போ வந்து ஏன்ற கிளாஸ் இருக்கு. அப்போ உங்களுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து உங்களுக்கு கால் ஆகும். அப்போ இந்த 55ன்ற ஆர்குமெண்ட் இது வழியா வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு முதல்ல பிரிண்ட் ஆகும், ரெண்டாவது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும், அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ எந்த காலிங் ஆர்டர்ல ஆரம்பிச்சதோ அது அப்படியே ரிவர்ஸா வந்து உங்களுக்கு என்ன ஆகும், பிரிண்ட் ஆகும். ஸோ நம்ம வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் தான் வந்து ஆட்டோமேட்டிக்கா கால் பண்றோம். இந்த இடத்துல ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணும்போது இந்த ஒரு கன்ஸ்ட்ரக்டர் தான் நம்ம ஆட்டோமேட்டிக்கா கால் பண்றோம். இது வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணிடுச்சு. இந்த திஸ்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டோம், இன்னொரு கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு அவுட்புட் என்னவா இருக்குன்னு பாருங்க. கிளாஸ் ஏ கன்ஸ்ட்ரக்டருக்கு அந்த 55 நம்ம இந்த ஆர்குமெண்ட்ல பாஸ் பண்ண அந்த 55 வந்து உங்களுக்கு இது பிரிண்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா முதல்ல கால் பண்ண இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த கன்ஸ்ட்ரக்டர் செயினிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஆர்டர்ல நீங்க வந்து அதை கால் பண்றோமோ அதனுடைய ரிவர்ஸ் ஆர்டர்ல தான் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்டர்ல இருந்து எப்படி இன்னொரு கன்ஸ்ட்ரக்டரை நம்ம வந்து வேற கிளாஸ்ல இருந்து இந்த சூப்பர் திஸ் கீவேர்டை எப்படி அப்ளை பண்றதுன்றத நம்ம பார்த்தோம். இப்போ அதே மாதிரி சிங்கிள் கிளாஸ்ல வந்து மெத்தட் ஓவர்லோடிங், அதாவது கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் பண்ணும்போது
அதுக்குள்ள வந்து நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்டர் செயினிங் அச்சீவ் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு வந்து நம்ம நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், மாத்தி கொடுக்கறது மூலமா அதை அச்சீவ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமிங் எக்ஸாம்பிள் போறேன். இப்போ சேம் கிளாஸ்ன்றதால இந்த 2வது கிளாஸ் நான் இங்கே எடுத்துறேன். ஸோ உங்களுடைய இந்த ப்ராஜெக்ட்ல இந்த ப்ரோக்ராம்ல வந்து சிங்கிள் கிளாஸ் மட்டும்தான் இருக்கு. அதுல வந்து நான் என்ன பண்றேன், 2-3 மெத்தட்ஸ் வந்து தட் இஸ் 2-3 கன்ஸ்ட்ரக்டர் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அதனுடைய ஆர்குமெண்ட்ஸ் மட்டும் நான் வந்து இங்க மாத்தி கொடுக்குறேன். ஸோ இன்டிஜர் ஒய். ஸோ அப்போ இதுல வந்து நான் 2 ஸ்டேட்மெண்ட் நான் வந்து என்ன பண்ணிக்கலாம் போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோட் பண்ணியிருக்கேன். அதாவது மெத்தட் ஓவர்லோடிங் பண்ணலாம் நம்ம. அதே மாதிரி மெத்தட் ஓவர்லோடிங் பண்ணலாம். கன்ஸ்ட்ரக்டர்ன்றது ஒரு மெத்தட் இருந்தால ஸோ கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் நான் இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த எம்டியான இந்த ஆப்ஜெக்ட் தான் உங்களுக்கு கிரியேட் ஆகும். அதாவது இந்த கன்ஸ்ட்ரக்டர் தான் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், கால் ஆகும். அதாவது ஏன்ற கிளாஸ்க்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். ஸோ இதை ஜஸ்ட் ரன் பண்ணி பார்த்துக்கிறேன். எந்த ஆர்குமெண்ட்டுமே கொடுக்கலன்றதுனால இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் உங்களுக்கு கால் ஆகும். இப்போ நான் இந்த இடத்துல ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்தா எனக்கு என்ன ஆகும்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். 2 ஆர்குமெண்ட் கொடுத்தா உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா கன்ஸ்ட்ரக்டர் செயினிங் அச்சீவ் பண்ண போறேன். அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்டர்ல இருந்து இன்னொரு கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ண போறேன். ஸோ இதுக்காக வந்து நான் திஸ் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ண போறேன். ஸோ இந்த கீவேர்டு யூஸ் பண்றது மூலமா கரண்ட் கிளாஸ்ல இருக்கிற அந்த பர்டிகுலர் கன்ஸ்ட்ரக்டரை என்னால என்ன பண்ண முடியும், கால் பண்ண முடியும். ஸோ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுது. அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு ஆர்குமெண்ட் நான் வந்து இதுல கொடுக்குறேன், 45 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அப்போ 45ல தட் இஸ் சிங்கிள் இன்டீஜர்ல இருக்கிற இந்த கன்ஸ்ட்ரக்டர் உங்களுக்கு என்ன ஆகும், கால் ஆகும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இங்க வந்து இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுது. ஸோ அது கால் பண்ணும்போது நம்ம திஸ் 45 கொடுத்ததால உங்களுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுது. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டருடைய அவுட்புட் தான் உங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் வந்து அவுட்புட்டா வரும். 2வது உங்களுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து உங்களுக்கு அவுட்புட்ல வரும். ஸோ இதை நம்ம ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து சிங்கிள் கிளாஸ்லயே நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு கன்ஸ்ட்ரக்டர்ல இருந்து இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் நான் என்ன பண்ணிட்டேன், கால் பண்றேன். ஸோ இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் செயினிங். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்க. ஸோ கிளாஸ் ஏ கன்ஸ்ட்ரக்டர் 45. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, டிஸ்பிளே ஆகுது. அதாவது இந்த திஸ் 45ன்றதால உங்களுக்கு இந்த மெத்தட் வந்து கால் ஆகுது, இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுது. இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு டிஸ்பிளே ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு என்ன ஆகுது, டிஸ்பிளே ஆகுது. எனக்கு இப்போ வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகணும்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது மாதிரி நான் கால் பண்ணேன்னா எனக்கு இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்ல இருந்து இந்த 2 ஆர்குமெண்ட்ல இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர் வந்து எனக்கு என்ன ஆகும், கால் ஆகும். ஸோ இப்போ எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த லைன் வந்து உங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா எக்ஸிக்யூட் ஆயிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா சிங்கிள் ஆர்குமெண்ட் கொடுக்குறேன். தென் இந்த இடத்துல இன்னொரு திஸ் யூஸ் பண்றேன். இந்த இடத்துல 77,88 அப்படின்ற வேல்யூ தரேன். இப்போ எனக்கு என்ன நடக்கும்னு பாருங்க. இங்க சிங்கிள் ஆர்குமெண்ட் கொடுத்ததால எனக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆனதால இந்த சிங்கிள் ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள போகுது. இது வந்து இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணுது. ஸோ இது மாதிரி நான் வந்து அந்த லெவல் ஆஃப் காலிங் அதை வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன். ஸோ இதை கம்பைல் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நமக்கு தேவைப்படுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளேயே நம்ம காலிங் ஸ்டேட்மெண்ட் போட்டு நம்ம அதை வந்து நம்ம அச்சீவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 77 அப்படின்ற ரிசல்ட் வந்து தட் இஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் கால் பண்ணதால உங்களுக்கு இந்த 2 ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, எக்ஸிக்யூட் ஆகுது. தென் அதுக்கப்புறமா உங்களுக்கு 45 அப்படின்றது வந்து இந்த கால் பண்ணதால இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு என்ன ஆகுது, எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. கடைசியா உங்களுக்கு இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டருடைய அந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு என்ன இருக்கு, டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்டர்ல இருந்து நம்மளால என்ன பண்ண முடியுது, இன்னொரு கன்ஸ்ட்ரக்டருக்கு சேம் கிளாஸ்ல கால் பண்ண முடியுது. அதே மாதிரி வெவ்வேறு கிளாஸ்லயே நம்மளால என்ன பண்ண முடியும், கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள நம்ம காலிங் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ணி அந்தந்த கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணி அதனுடைய கோடிங் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்க முடியும். எதனால இந்த கன்ஸ்ட்ரக்டர் செயினிங் யூஸ் பண்றோம், அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்டர்ல இருந்து இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் எதனால நம்ம கால் பண்றோம், அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்டரை யூஸ் பண்ணி நம்ம நிறைய டாஸ்க் செய்ய வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நம்ம ஒரே கன்ஸ்ட்ரக்டர்ல எல்லா ஃபங்க்ஷனையும் போடுறதுக்கு பதிலா செப்பரேட்டா நம்ம வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டரை ஓவர்லோட் பண்ணி வெவ்வேறு கன்ஸ்ட்ரக்டர்ல அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வந்து நம்ம பிரிச்சு எழுதிக்கலாம். அப்படி எழுதும் போது நம்ம தேவைப்படுற இடத்துல அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். அதாவது அந்தந்த கன்ஸ்ட்ரக்டர் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த கன்ஸ்ட்ரக்டர் செயினிங் மூலமா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கால் பண்ணி நம்ம அதை அச்சீவ் பண்ணிக்க முடியும். இதனால வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா எஃபெக்டிவா இருக்கும், ஒரு ரீடபிளா இருக்கும். ஸோ இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் செயினிங்கை யூஸ் பண்றதுக்கான ரீசன். ஸோ இந்த வீடியோல நீங்க கன்ஸ்ட்ரக்டர் செயினிங்னா என்னன்றதை பாத்தீங்க. எதனால அந்த கன்ஸ்ட்ரக்டர் செயினிங்கை யூஸ் பண்றோம் அப்படின்ற மீனிங் வந்து இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுக்கான சாம்பிள் ப்ரோக்ராமும் நான் உங்களுக்கு இப்போ ரன் பண்ணி காமிச்சிருக்கேன்.
ஸோ இப்போ கன்ஸ்ட்ரக்டர் செயினிங்ன்ற கான்செப்ட் வந்து உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு கீழே நீங்க அதை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.